வாங்க இப்போ பாம்புகள் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். லெஃப்ட் சைடு கார்னர்ல இருக்கு பாம்பு. கிளாஸ் கிளீனா இல்லை, கிளாஸ் ஃபுல்லாக டஸ்டாக இருக்கிறதுனால கிளியராக இல்லை. தண்ணியிலையும் ஃப்ரெண்டில் தனியாக இருக்குது பாம்பு. இது தொட்டிலேருந்து வெளியில் தனியாக 2 பாம்பு வந்து தனியாக இருக்குது. எல்லாம் உயிரோடு இருக்கா இறந்துருச்சானே தெரியல, அந்த அளவுக்கு அசைவு இல்லாமல் இருக்குது எல்லாம். இது அந்த புத்து மாதிரி இருக்குதுல்ல, மேலே இருக்குது. அதுக்கப்புறம் கீழேயும் கொஞ்சம் பாம்பு இருக்குது. கொத்தா 2-3 பாம்பாக இருக்குது. இந்த யாரோ மரம் காட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்குது. எதுவுமே எல்லாம் அசைவு இல்லாமல் தான் இருக்குது. பாம்பு எதுவுமே அசையலை. இந்த இடத்துல சின்னதாக இருக்குது அந்த பாம்பு. சருகு மாதிரி இருக்கனால நமக்கு கொஞ்சம் கிளியராக தெரியல. அந்த இடத்துல சின்னதாக ஒரு பாம்பு இருக்குது. இது வந்து கண்ணாடி விரியன் பாம்பு. இந்த உள்ள அடுப்பு மாதிரி, மண்ணடுப்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளுக்குள்ளே இருக்குது. அது இல்லாமல் இந்த பானைக்குள்ளேயும் இருக்குது. இதுவும் கிளாஸ் கொஞ்சம் கிளியர் ஆகாதனால நமக்கு கிளியராக தெரிய மாட்டேங்குது, கிளாஸ் டஸ்ட்டாக இருக்கிறதுனால. இது மண்ணுளி பாம்பு. மண்ணுளி பாம்பே காணோம், போர்டு மட்டும்தான் இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்குது பாம்பு. அது இல்லாமல் பானையிலும் ஏதோ தங்கிலி செயின், நகை செயின் போட்டிருக்கிற மாதிரி இருக்குது. கொத்தாக இருக்குது சார பாம்பு. எப்படி வெள்ளம் வந்து எப்படி சாப்பிட்டுக்குள்ளே போகணுன்னு தெரியல. இது மலைப்பாம்பு. இதுவும் பேக்கு கொஞ்சம் புகை மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ள இருக்கு. அடுத்து கட்டுவிரியன் பாம்பு. ஆனால் அதில் பாம்பு இல்லை. ஒரு வேளை உள்ளே சின்னதாக இருக்கான்னு தெரியல. நீர்க்குத்தான் பாம்பு, அதுவும் பாம்பு உள்ளே இல்லை. தண்ணீர் பாம்பு, இதுவும் இப்போதைக்கு பார்க்க முடியல. ஒரு வேளை இந்த அடுப்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். இது பச்சடி பாம்பு. பச்சடி பாம்பு பார்த்தீங்கன்னா அந்த குச்சி மாதிரி இருக்குது பாருங்கள், அதில் அப்படியே சுருண்டு இருக்குது. பொதுவாகவே பச்சடி பாம்பு மெலிசாக தான் இருக்கும், அதே மாதிரி பச்சடி பாம்பு மெலிசாக இருக்குது. இது வந்து அனகொண்டா பாம்பு. எல்லாமே சின்ன சின்ன பாம்பாக தான் இருக்குது. மலைப்பாம்பு. மலைப்பாம்பு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது வந்து பச்சை ஓணான். இது ஒரு 4 ஓணான் இருக்குது, கொஞ்சம் அசைவோட இருக்குது. அண்ட் வண்டல் ஹில்ஸில் பார்க்குற நிறைய விஷயங்கள் வந்து அசைவு இல்லாமல் இருக்குது. இது கொஞ்சம் அசைவோடு இருக்குது. பச்சை ஓணான். அடுத்து சிவப்பு ஓணான். இது கொஞ்சம் அதை விட பெரிய சைஸ்லேயே இருக்குது.
ஆனால் இதுவும் அசைவில்லாமல் ரொம்ப நேரம் இருக்குது. பார்க்குறவங்களுக்கு வந்து பொம்மையா இல்லை ஒரிஜினலாங்கிற மாதிரியே தெரியாத மாதிரி இருக்குது. உங்களோட தான் இருக்குது, ஒரிஜினல் தான். இது ராஜநாகம். கொஞ்சம் பக்கத்தில் சைடில் தனியாக இருக்குது, அதை மட்டும் செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே தான் இருக்குது ராஜநாகம். ஆனாலும் நமக்கு அந்த கிளாஸ் கிளியராக இல்லாதனால நம்மளால் கிளியராக பார்க்க முடியல. ஆனாலும் கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே இருக்குது ராஜநாகம்.